Hello everyone, how are you? I am fine. I hope you are very well. I am Selvaraj. I am an English teacher. Now we are launching a new channel. The title of the channel is English with Selva. Through this, we are going to conduct English grammar and lessons for school students. So all of you support me and subscribe my channel. Now we are going to see an interesting poem. The title of the poem is Special Hero. The Special Hero, written by Christina M. Carson. Christina M. Carson, she is an American poetess. She was born in 1872. She died 1966. This poem is on page 23 in your school textbook. Okay, let's we go to the poem. First, students, I ask to you one question. Who is your favorite hero? Who is your favorite hero? Rajini? You? Kamal? They are only a cinema hero. They are not a real hero. But now asking a question to you, who is your special hero? Have you guessed? Okay, I give one clue. Okay, this hero is in everyone's house. Have you guessed? Ravi, you? No? Okay. Our father is our special hero. Okay, because he is our role model. So our father is our real hero. Okay, we are going to see the first paragraph in this poem. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. Okay, when I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. இந்த கவிஞர் ஒரு பெண் கவிஞர். பெரும்பாலும் பெண்களுக்கு அப்பா தான் ரோல் மாடல். பெண் குழந்தைகளுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. இந்த கிறிஸ்டினா இந்த போயட்டஸும் தான் அப்பா மேலே உள்ள அன்பை இந்த போயத்தில் தெரிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், வென் ஐ வாஸ் ஏ பேபி, நான் சின்ன குழந்தைய இருந்தப்போ, யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ், நீங்கள் உங்களுடைய கைகளால் என்ன நல்லபடியாக பிடிச்சிக்கிடுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்பாவோடைய அரவணைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையாக இருக்கிறப்ப யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ், உங்களுடைய கைகளில் என்னை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறார். ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ், உங்களுடைய அன்பையும் டெண்டர்னஸ், உங்களுடைய மென்மையையும் இரக்கத்தையும் எனக்கு முழுசுவாக நீங்கள் தான் என்னை காட்டினீங்க. கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஹார்ம் ஹார்ம் அப்படின்னா தீங்கு அப்படின்னு அர்த்தம். தீங்கிலிருந்து நீங்கள் என்ன காப்பாற்றினீங்க என் தந்தையே அப்படின்னு சொல்லி இந்த முதல் 4 லைன்ஸில் வந்து தன்னுடைய அப்பாவோடைய கவனிப்பை அந்த போய்ட்ட சொல்கிறாங்க. அதுதான் நம்ம முதல் 4 லைன்ஸில் பார்த்தோம். when I was a baby you would hold me in your arms, I felt the love and tenderness, keeping me safe from harm. Harm means தீங்கு. Have you any doubt? என்னது? ஓ, இதை மட்டும் ஏன் சார் க்ரீன் கலரில் இருக்குன்னு கேட்குறியா? வெரி குட். டெண்டர்னஸ், அவன் ஒருத்தனை கேட்டிருக்கான் பாரு. டெண்டர்னஸ், டெண்டர்னஸ் ஒரு நியூ வேர்டு. டெண்டர்னஸ் மீன்ஸ், டெண்டர்னஸ்னால் மென்மை, மிருது அப்படின்னு பேர். டெண்டருக்கு நிறைய விளக்கம் இருக்குது. டெண்டர் அப்படின்னா மென்மையான இளமையான ஒருத்தர் இருக்குது. டெண்டர் கோகனட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெண்டர் கோகனட், கோகனட்னா தேங்காய். டெண்டர் கோகனட்னா அதோட இளமை, தேங்காயில் இளநி. அது வந்து டெண்டர் அப்படின்னா டெண்டர் ஸ்கின் அப்படிம்பாங்க. நீங்கள் பிறந்த குழந்தைய எடுத்து பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்கின் வந்து, அதுக்கு பேர் டெண்டர் ஸ்கின் அப்படிம்பாங்க. அதே மாதிரி டெண்டருக்கு இன்னொரு நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அதில் டெண்டர்னால் சில்லறை அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. சில்லறை குறைக்கிறாங்க இல்லையா பஸ் டிக்கெட்டில், கண்டக்டர் நினச்சிவார்
சில்லறை பார்த்து கொடுங்க நீங்கள் பாரு இல்லையா, அந்த சில்லறைக்கும் டென்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த 4 லைன்ஸில் என்ன சொல்கிறாரு கவிஞர், உங்களுடைய மடியில் நான் இருந்தப்போ, உங்களுடைய கைகளில் நான் இருந்தப்போ உங்களுடைய அன்பையும் அதே மாதிரி உங்களுடைய மென்மையை நான் உணர்ந்துக்கிட்டேன், என்னை நீங்கள் தீங்கிலேருந்து பாதுகாத்தீங்க அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸில் அவர் டெஸ்கிரைப் பண்ணுறாரு. இன்னொருக்க பார்க்கலாமா? When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. Okay, next பார்ப்போமா? The next line is, I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. அடுத்த 4 லைன்ஸில் பாருங்க, I would look up into your eyes. நான் உங்களுடைய கண்களில் பார்க்குறேன், நான் உங்கள் கண்களில் பார்க்குறேன். எதை பார்க்குறேன்? and all the love I would see. நான் பார்க்கக்கூடிய அத்தனை அன்பையும் நான் எங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா உங்களுடைய கண்களை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அன்பை யார் முதல்ல தெரிவிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா தெரிவிப்பாங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன், பெண் குழந்தைகளுக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாக்களுக்கு பெண் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த குழந்தைய கூட்டிகிட்டே போகும்போது இந்த குழந்தைய கொஞ்சிறது, அன்பு செலுத்துறது யார் அப்படின்னா நிறைய பேர் இருக்கலாம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா தான் முதல்ல அன்பை கொடுக்குறவர். அதனால் எங்கே பார்த்தாலும் ஆல் த லவ் ஐ வுட் சி, நான் பார்க்கக்கூடிய அத்தனை அன்பும் எங்கே நான் நோக்கிறேன் அப்படின்னா ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ், உங்களுடைய கண்களுக்குள்ளே நான் அவங்க பார்க்குறேன், அந்த அன்பை நான் உங்கள் கண்களுக்குள்ளே பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு, இவங்களை நேசிச்சிருக்காரு. சரியா? நெக்ஸ்ட், ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி? நான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி, நான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரியாக இருக்கேன் தெரியுமா? யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ, நீங்கள் என்ன மகள அடையிறதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார்? கடவுள். சரியா? யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் யார்? நீங்கள். அப்போ நான் உங்களுக்கு மகளாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ, என்ன மகளாக இருப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி. ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி? யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ. ஓகே, ஹேவ் எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? தெரியும், நீ கேட்பேன்னு தெரியும். ஏன் சார் அண்டர்லைன் இருக்கேன் அதானே? சோசன், வேறு ஒன்றும் இல்லை. சோசன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சூஸ், சோஸ், சோசன். ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோசன் ஃபார் மீ, எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நீங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பரப்பலாமா? நெக்ஸ்ட் லைன் இஸ், there is something special about a father's love, seems it was sent to me from some place up above. இன்னொரு பார்க்கலாம். There is something special about a father's love, seems it was sent to me from some place up above. கவனிங்க, there is something special about a father's love. அப்பாவுடைய அன்புங்கிறது கொஞ்சம் கூடுதலான ஒரு சிறப்பு தான். என்ன அப்படின்னா அப்பா ரொம்ப கேர் பண்ணிக்கிடுவார். அதனால தான் இந்த லெசனில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்துக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது கேட்டிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம அப்பா நம்ம குடும்பத்துக்காக என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவருடைய தேவைகளை குறைச்சிக்கிடுவாங்க, நம்மளுக்காக அதிகமாக செலவு செய்வாங்க, நம்மளுக்கு ஒன்றொன்னா பார்த்து செய்வாங்க. அதனால் அப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷல் தான். அதனாலே சொல்கிறாங்க எபவுட் எ ஃபாதர்ஸ் லவ், அப்பாவுடைய அன்புங்கிறது இது, தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல், அது கொஞ்சம் கூடுதலான ஒரு சிறப்பு தான், நம்மளுக்கு கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல், ஸ்பெஷல்லி இன்னும் கொஞ்சம் கூடுதல் அப்படிங்கிறார். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் எப் அபவ். எப் அபவ் அப்படின்னாலே உயர்ந்தான், அபவ்னா மேலே, நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல சம் பிளேஸ் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா அவர்
சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ, எனக்காக அனுப்பப்பட்டது. எங்கேருந்து? அப் எபவ் சம் பிளேஸ், மேலே இருந்து எங்கோ ஒரு இடத்துலேருந்து எனக்காக இந்த அன்பு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப இந்த 4 லைன்ஸில் வந்து உச்சத்தை தொடுது அந்த அம்மா வந்து. அவங்க அப்பா அவனுடைய அன்பு வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல், எனக்காகவே அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அப்பாவுடைய அன்புங்கிறது வந்து எங்கேருந்தோ கிடைச்ச ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறதுக்கு பிள்ளையாக பிறக்கிறதுக்கு நாங்கள் தவம் பண்ணியிருக்கணும், நீங்கள் எங்களுக்காக மரியாதை சேர்த்து வச்சீங்க, அன்பை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கலாம். அந்த வகையில் இந்த 4 லைன்ஸில் அவங்க சொல்கிறாங்க, there is something special about a father's love, seems it was sent to me from some place up above. up above அப்னாலே உயரம் தான், எபவ்னா இன்னும் உயரம், மேலே உயரத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து எனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. பாருங்க, அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், நம்முடைய அன்புங்கிறது எப்படிப்பட்டனா என்றைக்குமே மாறாது, நிரந்தரமானது. எவர் லாஸ்டிங், எவர் லாஸ்டிங் மீன்ஸ் அழியாது, நிரந்தரமானது. சொல்கிறோம் இல்லையா, இந்த அன்பு நிரந்தரமானது அப்படின்னு, அதான் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ நோ, ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நான் விரும்புகிறேன், என்ன விரும்புகிறேன், நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு நீங்கள் உணருங்கிற நான் விரும்புகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ, நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எதை? யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறத நீங்கள் அறிய நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது இந்த பொண்ணு. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. என்னது? தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன், அதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், எவர் லாஸ்டிங் மீன்ஸ் நிரந்தரமானது, நிரந்தரமான, என்றைக்குமே அழியாதது, நிரந்தரமான. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. ஸ்பெஷல் மீன்ஸ் யூனிக், சிறப்பு வாய்ந்த, தனித்துவம் மிக்க, ஸ்பெஷல் ஹீரோ, நீங்கள் தான் எனக்கு முக்கியமான ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ, நான் அப்படி தான் சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்கள், வாண்டட் டு டெல், சொல்ல விரும்புகிறேன், வாண்டட் யூ டு நோ, அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ரெண்டும் அடுத்தடுத்து வரும். ஓகே, இதில் மெயினான நியூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவர் லாஸ்டிங், நிரந்தரமான அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பெஷல் ஹீரோ, ஸ்பெஷல் அப்படின்னா யூனிக்கான, தனித்துவம் மிக்க, எனக்கு மட்டுமே ஆன ஹீரோ நீங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறது. யூ ஆர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம், சேர்த்து போட்டிருப்பாங்க எப்பயுமே. யூ ஆர், அதே மாதிரி டோன்ட், ஒரு அப்பாசை போட்டு டேக்குன்னு சேர்த்து எழுதியிருப்பாங்க. இதை நம்ம தனியாகவும் எழுதலாம், யூ ஆர் அப்படின்னு நம்ம போட்டு எழுதலாம். யூ ஆர், இந்த ஏ இதை எடுத்திங்கன்னா வவ்வல்ஸ் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து சேர்த்து போடுவாங்க. நம்ம எப்படியானா படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. ஓகே, திஸ் poem is one of the memory poem in 8th standard English. Okay, so all of the children to recite the poem and then you read the poem loudly. After that you recite the poem. Thank you.